விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நம்ம பல்லடத்துல விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பல்லடம் கோயம்புத்தூர் சாலையில் அமைந்துள்ள வனம் ஃபவுண்டேஷனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள வனாலயத்தில் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் அங்கு நடைபெற இருக்கிறது. ஏன் சித்தர்களை வணங்கணும்னா அருள் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, உடல் நலம் வேண்டுமா, மனநலம் வேண்டுமா, குடும்ப நலம் வேண்டுமா, அல்லது அமைதி வேண்டுமா, எது வேண்டும்னாலும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சித்தர்களை எப்படி வணங்குறது, சித்தர்களை எப்படி சிக்கன பிடிச்சிக்கிறது, சித்தர்களை நமக்குள்ள எப்படி வர வச்சு நம்ம அந்த காரியத்தை வெற்றி கொள்வது என்பது பற்றியெல்லாம் அந்த ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கல்ல சொல்லி தருவாங்க. அதுபோக உணவே மருந்து, உடம்புக்கு வேண்டாம் மருந்து, உடம்பே மருந்து, உடம்புக்கு எதுக்கு மருந்து, இந்த கலைகளை எல்லாம் மருந்தில்லாத மருத்துவ முறைகளை எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கமாக நடத்த உள்ளோம். அன்பானவர்களே, குறுகிய இடங்களே இருக்கிறதுனால உங்களுடைய பதிவு மிகவும் முக்கியம். மேலதாளங்கள் முழங்க அந்த இடமே மங்களகரமாக இருக்கும். பல்லடம் மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. பல்லடத்தை சுற்றியுள்ள பெருந்துறை, அவினாசி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பெருமாநல்லூர், இன்னும் பல ஊர்களை சார்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம். எவ்வளவு தொலைவில் இருந்து வேண்டுமானாலும் வரலாம். வாழ்க்கையில் எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிற ஒரு திட சித்தத்தை உங்களுக்கு அந்த பயிற்சியில் கொடுப்பாங்க. தண்ணீரால் மருத்துவம், காற்றினால் மருத்துவம், வர்ம மருத்துவம், யோகா மருத்துவம், பிரபஞ்ச மகா மருத்துவம், கீரை மருத்துவம், காய்கறி மருத்துவம் நிறைய சொல்லி தருவாங்க. சித்தர்களை நம்ம வசியப்படுத்துறதுக்கு உண்டான டெக்னிக் சொல்லி தருவாங்க. எதிர்மறைகளிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, எதிர்மறை ஒன்று வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை ஜெயிக்கிறது, பில்லி, சூன்யம், காத்து, கருப்பு, செய்வினை, ஏவல், திருஷ்டி, தாண்டு குணம் எல்லாத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். தொழிலில் மேலோங்கி நிற்க முடியல, ஒரு வீட்டில் அமைதி இல்லை. காரணம், பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இல்லை. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது. பிண்டத்தில் எப்படி இருக்கணும், அது சமநிலையில் இருக்கணும். அந்த யுத்தியை அறிவு சார்ந்து கொடுப்பாங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கணும். நம்ம வீட்டிலையும் அந்த ஆற்றல் சமநிலையில் இருந்தால் வீடு மங்களம், அமர்க்கலம். ஆக எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாம் வெற்றி வாழ்வு வாழ்வதற்கு ஒரு தீர்வு தான் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். சித்தர்களை வணங்கினால் தலைவிதியே மாறும். வாருங்கள், நம் தலைவிதியை மாற்றிக்கொள்வோம். இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு ராஜகணி தீட்சை கொடுக்கப்படும், ருத்ராட்சை தீட்சை கொடுக்கப்படும், முத்ரா தீட்சை கொடுக்கப்படும். இத்தனை தீட்சைகளையும் பெற்றுக்கொண்டு சித்தர்களின் பேரருள் கருணைக்கு பாத்திரமாகி வெற்றி வாழ்வு வாழுங்கள். வாழ்க, வளர்க, உயர்க. முன்பதிவு அவசியம். வாருங்கள், விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில்.